ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகைன் த கட் கொரியன் பிஎல் ட்ராமா. நம்ம இன்றைக்கி எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் என்ன பார்த்தோன்னா, பின் வந்து யோங்கோ கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருப்பான். பேசுகிறது எல்லாமே எப்படி பேசுகிறான்னா, எனக்கு வந்து கிஞ்சினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிது அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை, பட் எனக்கு கிஞ்சினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப வருஷமாக அவனை லவ் பண்ணுறேன், அவனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அவனுக்குன்னு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு, அவன் நியூயார்க்குக்கு போகிறான், அவன் ஒரு ஹேண்ட்ஸமான டேலண்டடான பையன், அவனுக்கு நீ சான்ஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது நீ அவன் கூட போனீன்னா அவனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணவே முடியாது, உன்னையே பார்த்துட்ருப்பான், பட் அவனுக்குன்னு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. ஸோ நான் அதுக்கு விட மாட்டேன், அதாவது அவனோட ட்ரீமை தடுக்கிற மாதிரி இருக்கா, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். யோங்கோவும் இது எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருக்க. கடைசியாக பின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, கிஞ்சின் நியூயார்க்குக்கு போயே ஆகணும், ஆனால் நீ அவன் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். பட் நம்ம யோங்கோ எதுக்காக மாடல் ஆகணும் அப்படின்னு இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னா, நம்ம கிஞ்சினுக்காக தான். கிஞ்சின் கூப்பிட்ருப்பான் இல்லையா, நீ என் கூட நியூயார்க்குக்கு வா, நீ என்னோட மாடலாரு, நான் உன்னோட ஓனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக நம்ம கிஞ்சின் சொன்னால் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவன் சூப்பர் மாடலாக ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பின் வந்து எல்லாத்தையுமே அப்படியே மாற்றி விட்டுடுறான். நீ கண்டிப்பாக அவன் கூடயே போகக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நீ போய் அவனை தடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். இதை கேட்டுட்டு யோங்கோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, எனக்கும் கிஞ்சினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பின்னு பாருடா யோங்கோ, நீ கிஞ்சினுக்காக மாடல் ஆகணும்னு ட்ரை பண்ண, அவன் கூட நியூயார்க்குக்கு போகணுன்னு பிளான் பண்ணிருக்க, அது எதையுமே நான் இல்லைன்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நீ ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ கிஞ்சினை லவ் பண்ணுறேன்னா அவனோட ட்ரீமுக்காக நீ இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும், நீ அவன் கூட போனீன்னா அவனோட ட்ரீம் அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு பின் சொல்கிறான். அதாவது சுற்றி வளைச்சி பின் சிம்பாலிக்கா என்ன சொல்கிறான்னா, நீ கிஞ்சினை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன், யோங்கோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்திருக்கான். அங்கே ஒரு பையன் வந்துட்டு, கிஞ்சின் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் நாளைக்கே நியூயார்க்குக்கு கிளம்ப போகிறாரு, அவர் என்கிட்ட அப்படி தான் சொன்னார் அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது யோங்கோவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாவா, அவர் மட்டும்தான் போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவர் மட்டும்தான் போகிறாரு, அவர் வீட்டை கூட காலி பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம யோங்கோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பின் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிருப்பான், யோங்கோ நீ வந்து கிஞ்சினை விட்டு தனியாரு, ஏன்னா கிஞ்சினுக்குன்னு நிறைய ட்ரீம் இருக்குது, அவன் ஒரு டேலண்டடான ஹேண்ட்ஸமான பையன், அவனோட ட்ரீம் அவனோட வழியில் போகட்டும், நீ வந்து அவன் கிட்டக்க போகாத அப்படின்னு சொல்லிருப்பான். அதை கூட நம்ம யோங்கோ அந்த அளவுக்கு கண்டிருக்க மாட்டான். ஏன்னா இவன் சொன்னால் பரவாயில்ல, கிஞ்சின் வந்து நம்மளை கூப்பிட்டு போவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தான். இப்போ இன்னொரு பையன் வந்து இல்லை அவர் தனியாக போகிறாரு, கிளம்பிட்டாரு, நாளைக்கே போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யோங்கோவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம கிஞ்சினுக்காக தான் இவ்வளோ தூரம் யோங்கோ மாடல் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணானே. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு அவங்க லவ், அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கூட யோங்கோ கிஞ்சினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அதோட அந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன், யோங்கோ அவனோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனோட அப்பாவும் என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா லைட்டாக எனக்கு மனசு உடஞ்சி போச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அப்பாவும் யோங்கோவை ஹக் பண்ணிக்க, இங்கே பாருப்பா, என்னால் ஒன்று அந்த அளவுக்கு சமாதானப்படுத்த முடியுமான்னு தெரியாது, ஆனால் நான் எப்போவுமே உன் கூட தான், உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன் கிஞ்சினை காட்டுறாங்க. கிஞ்சின் யோங்கோவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம பின் வந்து கிஞ்சின் கிட்ட என்ன சொல்லிட்டானா, உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, நீ அதை தொடர்ந்து போ, யோங்கோ இனிமேக்கு உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு மாற்றி ரிப்பீட்டாக சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம யோங்கோ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல் அந்த மாடலிங் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா கிஞ்சினுக்காக, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு டெலிவரி வேலை முன்னாடி எப்படி பார்த்தானோ அதே மாதிரியே ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பின் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறான். அதாவது பின் அப்புறம் கிஞ்சின் 2 பேருமே இப்போ ஒரே வீட்டில் தாங்கல, 2 பேருமே அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பட் எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டலை. இப்போ கொஞ்சம் வருஷம் கழித்து காட்டுறாங்க. முன்னாடி மாதிரி நம்ம யோங்கோ ஃபீல் பண்ணாமல் எப்போதும் போல் அவனோட டெலிவரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். யோங்கோவோட லைஃப் என்ன தான் நார்மலாக போனாலுமே அடிக்கடி கிஞ்சினை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படியே ஒரு நாள் ஆகுது. நம்ம யோங்கோ டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போகிறான். அந்த ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்க போர்டு, அப்புறம் அந்த கதவுலலாம் பாருங்களேன் என்ன நேம் எழுதியிருக்காங்கன்னு, பிஹைண்ட் த கட், அதாவது இந்த சீரியஸோட நேம் தான் அது. பிஹைண்ட் த கட் அப்படின்னு இந்த சீரியஸ்க்கு கரெக்டான மீனிங்கில் நேம் வச்சுருப்பாங்க. இந்த பிஹைண்ட் த கட் அப்படிங்கிற நேம் கான்செப்டில் தான் இந்த ட்ராமா ஃபுல்லாகவுமே இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாமா. இப்போ யோங்கோ வெளியில் நின்றுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். பட் யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க.
ஆனால் அவங்க அதுக்கான காசை தராததுனால அந்த டோர் கதவை திறந்துட்டு நீங்கள் என்ன காசு தரல அப்படின்னு சொல்கிறான். இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி உள்ளே போயிடுறாங்க. நம்ம இவங்கவும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது November 7 வந்து அந்த ட்ரிப்பை நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது யாராவது இந்த வாய்ஸ் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கோ உள்ளே வந்து பார்க்குறான். அவன் முகத்தில் அவ்வளோ ஆச்சரியம். அங்கே நம்ம கிஞ்சின் இருக்கான். அப்படின்னா கிஞ்சின் வந்து நியூயார்க்குக்கு போகிறதா ஒரு பையன் நம்ம இவங்க கிட்ட சொன்னான் இல்லையா, அது எல்லாமே போய். அதுக்கப்புறம் 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோங்கோ கிஞ்சினை பார்த்து, ஏன்டா நீ நியூயார்க்குக்கு போகலைன்னா என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே. நான் என்ன நினச்சேன்னா உனக்கு என் கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை, நீ மட்டும் தனியாக நியூயார்க்குக்கு போயிட்டியோ அப்படின்ட்டு நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிஞ்சினோ டே ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாமல் நான் நியூயார்க்குக்கு போவேன்னா சொல்லு, அதனால தான் நானும் போகலை. ஒரு வேளை உனக்கு என் கூட பேச பிடிக்கலையோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட எந்த கான்டாக்ட்டுமே வச்சுக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் பேசி அவங்க மனசுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே போக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த கிளாத்ஸ்லாம் வாங்குறதுக்காக. கிஞ்சின் அந்த கிளாத்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம இவங்கவும் என்னடா இவ்வளோ நேரம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்போனா தானே பார்க்க முடியும் அப்படின்னு கிஞ்சின் சொல்கிறான். அதுக்கு இவங்கவும் அப்போனா நைட்டு என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவியா, நான் சீக்கிரமாக உனக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே அந்த கிளாத்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேருமே அந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம கிஞ்சின் இவங்கோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சண்டைக்கு அப்புறம் இப்போ 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த மனஸ்தாபங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துக்கிட்டு இப்போ 2 பேருமே எப்படி முன்னாடி ஒரு லவர்ஸாக இருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா கிஞ்சினுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஜீப்ரா பிராண்ட் கம்பெனிலேருந்து. இவன் இப்போ நியூயார்க்குக்கு போயிருந்தான்னா இவன் வேறு லெவலில் இவன் நினச்ச மாதிரி ஹிட் ஆகிருக்கலாம், கொரியனில் ஃபேமஸான ஃபேஷன் டிசைனராக ஆகிருக்கலாம். பட் யோங்கோ வராத காரணத்தினால இவனும் நியூயார்க்குக்கு போகலை. இவனோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு, இவனோட ட்ரீம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட ஓனாக ஒரு ஷாப்பை வச்சு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அந்த நேரம் யோங்கோவும் வந்துட்டானா 2 பேரும் எப்போதும் போல் சேர்ந்துட்டாங்க. இப்போ யோங்கோவை கூப்பிட்டு, கிஞ்சின் அந்த பட்டன் கொஞ்சம் பிஞ்சிருக்கு அதை சரி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம யோங்கோ கிஞ்சினியே பார்த்துட்ருக்க கிஞ்சின் அந்த இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு அப்படியே வாய் வச்சு பிக்கலான்னு போகிறான். அந்த நேரம் யோங்கோ கிஞ்சினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஞ்சினும் யோங்கோவை கிஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இவங்க 2 பேரோட கப்பலுக்குள்ளே ஒரு ஹாப்பியான எண்டிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த சீரியஸ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இவங்க 2 பேருமே அதாவது ஆக்சிடெண்ட்டாக தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிப்பாங்க. யோங்கோவுக்கு எந்த ட்ரீமுமே கிடையாது. பட் கிஞ்சினுக்குன்னு ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு, எப்படியாவது கொரியனில் ஃபேமஸான டிசைனர் ஆகணுங்கிறது தான். எப்படியோ ஆக்சிடெண்ட்டாக சண்டையாக ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு 2 பேரும் ஒருத்தவங்க பற்றி பேசிக்க 2 பேரோட ட்ரீம்ஸும் ஒன்றாகுது. 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு நினைக்கிற சமயம் பின் வந்து கிஞ்சினை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு 3 பேருமே பிரியிறாங்க. முக்கியமாக கிஞ்சின் யோங்கோ பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் எப்படியோ கிஞ்சின் யோங்கோ 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யோங்கோ பின் 2 பேருமே சேர்ந்து மாடலிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்காம இப்போ 2 பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு மாடலிங் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னும் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்படி முன்னாடி பழகுனானோ அதே மாதிரி பழகிட்டு இருக்கான். இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு விஷயம் புரியும். பின்னுக்கு யோங்கோ அப்புறம் கிஞ்சின் லவ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் இதிலேருந்து இன்னொரு விஷயம் ரொம்ப நாளாகவே புரியும். பின் கிஞ்சின் 2 பேரும் ஒன்றா தங்கியிருந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் பின் வந்து நியூயார்க்குக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் கிடையாது, நம்ம பின்னும் இன்னும் கொரியாவில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் மாடலிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே ஹாயாக உட்காந்து அங்கே வெளியில் அந்த மொட்டை மாடியில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி 2 பேரும் மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சுட்டு பேசின மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோங்கோ லைட்டாக பின்னோட தலையில் தட்ட, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம பின் கேட்குறான். ஐ எம் சாரி பின் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் உங்ககிட்ட அன்றைக்கி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்கணும். கிஞ்சின் வந்து நியூயார்க்குக்கு போயிட்டான் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு யோங்கவும் பரவாயில்ல விடு, பிரிஞ்சிருந்ததுனால தானே எங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் எவ்வளோ லவ் இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பின் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க, என்னாச்சியா எதுவும் பேச மாட்டேங்கிற, நெக்ஸ்ட்டு உன்னோட கெரியர் எப்படி போக போகுது அப்படின்னு யோங்கோ கேட்க, நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நானும் இம்ப்ரூவ் பண்ணுவேன், நீ இம்ப்ரூவ் பண்ணுறதை நானும் பார்ப்பேன் அப்படின்னு யோங்கோ சொல்ல, ஏண்டா அப்படின்னு சொல்லி பின் கேட்குறான். இந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ நம்ம யோங்குவோவும் சரி அடுத்து நீ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து நியூயார்க்குக்கு போக போகிறேன் தனியா அப்படின்னு சொல்கிறான். என்னது தனியாக போக போறியா அப்படின்னு சொல்லி யோங்கோ கேட்க, ஆமாண்டா என்னோடய ஃப்யூச்சர் நான் தனியாகவே போய் பார்த்துக்கிறேன், உங்கள் கூட இருந்து உங்கள் லவ்வை நான் பிரிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்போ நீ திரும்பி பிரிப்பியா என்ன அப்படின்னு யோங்கோ கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து உங்கள் 2 பேரையும் ஒரு நல்ல கப்புலாக நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் நியூயார்க்கில் காத்துட்ருக்கு, நான் கிளம்புறேன். ஆனால் எப்போதும் போல் நம்ம சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம பின் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டோடனே நம்ம யோங்கோக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பின் என்னடா இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். அதோடு அந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன் கிஞ்சினை காட்டுறாங்க. கிஞ்சின் வாட்செல்லாம் பார்த்துட்டு வேகமாக ஓடியாந்துட்டுருக்கான். இன்னொரு பக்கம் இந்தாண்ட சைடு வந்து நம்ம யோங்கோ வந்துட்டுருக்கான். இந்த மாதிரி 2 பேரும் ஒரு சைடுலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு எபிசோடில் யோங்கோ சொல்லிருப்பான், எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க, பட் அவங்க எதை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க பின்னாடி ஒரு பேக் இருக்கும், அதில் கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் டிராஃபிக் சிக்னல் வரும்போது அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பேக்கில் வேறு ஒன்றும் இருக்காது, அவங்களோட ஃப்யூச்சர் தான் இருக்கும். அதே மாதிரி நானும் எங்கே ஓடிட்டுருக்கேன்னே தெரியாமல் ஓடிட்டு இருந்தேன், பட் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எனக்குன்னு ஒரு வே இருக்குது, அது என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை தான் அந்த பிஹைண்ட் த கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்து நின்றுட்டு ஒரே மாதிரி ஹாய்னு சொல்லிட்டு நாங்கள் வர நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சைடில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே டிராஃபிக் சிக்னல் காட்டுறதோட இந்த சீரியஸை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க எபிசோட்ஸை கண்டிப்பாக நான் போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.